வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतिये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே பராப வருஷம் வைகாசி மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பகவான் நவக்கிரகத்திலேயே 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியில் இருந்த கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொன்றாக பரவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய தினம் கடகராசி மெய்யன்பர்களுக்கு பரிவிட இருக்கின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இணைகள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடகராசி மெய்யன்பர்கள் அனைவரும் முதலாவதாக பிரகஸ்பதி கிரக ஸ்லோகத்தை தங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். சனீஸ்வர கிரக ஸ்லோகத்தையும் சொல்லுகின்றேன். குரு பகவானுடைய ஸ்லோகம்: தேவானாஞ்ச ருஷீனாஞ்ச குருங்காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கடகராசி பையன்கள் அனைவரும் தினந்தோறும் தங்களது அன்றாட பணியை துவக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமலியம் குரு பயிற்சி பலன்கள். கலியுகம் தமிழ் வருஷம் 5127, 5128. ஆங்கில வருஷம் 2026, 2027 பற்றிய ஒரு விளக்கம். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற இந்த யூடியூப் சேனலிலே குரு பெயர்ச்சி பலன்கள் கலியுக தமிழ் வருஷம் 5127, 5128, ஆங்கில வருஷம் 2026, 2027 பற்றிய முழு விளக்கம் என்கின்ற தலைப்பிலே இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி மிக மிக விளக்கமாக தங்களுக்கு பரவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சேனலில் இன்றைய வீடியோ பதிவானது நவ கிரகங்களிலேயே 100% சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரகம் குரு கிரக பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு பராபவர்ம வருஷம் வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை சரியாக 11:01 மிதுனம் ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். இவர் கடகராசியில் பிளவங்க கலியுக வருஷம் தமிழ் வருஷம் 5128 வைகாசி மாதம் வரை இருப்பார். ஆகவே இந்த வீடியோ பதிவினை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மையன்புள்ளதும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய வடிவானது பிரகஸ்பதி கிரகம் குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி கடகம் ராசி காரர்களுக்கு மெய்யன்பர்களுக்கு உண்டான ஒரு வருட பலாபலன்கள் பற்றிய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது முதலாவதாக கடகராசி மெய்யன்பர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி யார்? சந்திர பகவான்.
உங்களது ராசிக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உச்சப்பட்ட கிரகம். எப்படி உச்சம்? குரு சந்திர யோகம். சந்திர பகவானும் குரு பகவானும் நண்பர்கள், மித்ரு. அப்ப அந்த யோகமானது உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் தான் அவர் வந்து கடகராசிக்கு உச்சம். இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். புஷ்ய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கும். இந்த புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரத்தை அதிபதி யார்? சனீச்சர கிரக பகவான். இந்த சனீச்சர கிரக பகவான் குரு பகவானுக்கு சமமானவர். ஏன்னா குரு பகவான் வந்து எல்லாத்தையும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார், அபிவிருத்தி பண்ணி கொடுப்பார், பல க்ஷேமங்களை உண்டு பண்ணுவார். ஆனால் இந்த சனீஸ்வர கிரக பகவான் இருக்காரு, அவர் நாம் முப்பிறவியில் எடுத்த கர்ம பலன் என்னவோ அந்த பலனையும், இந்த பிரிவியில நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் கர்ம பலன் என்னவோ அதையும் சேர்த்து நமக்கு அவர் செயல்படுத்துவார். இதான் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா இதில் பார்த்தோம்னாக்க சனீஸ்வர கிரகனை பார்த்தோம்னாக்க முழுக்கவே அசுப கிரகம் தான். 100% அவர் அசுப கிரகம். ஏன் அசுப கிரகம்னாக்க சாயாவுக்கு பிறந்த பிள்ளை. சாயாங்கிறது நிழல். நிழலுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த பிள்ளை. அதனால அவர் வந்து அசுப கிரகம் அப்படின்னு வச்சிருக்கா. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பலன் எப்படி பார்த்தீங்களா? நம்மளுடைய கர்ம பலனை அவர் தான் பார்க்குறார். அதன் பிறகு இந்த கடகராசியிலே ஆசிலேஷ நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது தீதிரு நட்சத்திரம். தீதிரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம். அதனால தான் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறதெல்லாம் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி யார்? புத பகவான். அப்படி அந்த புத பகவானாக இருந்தாலும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து ரொம்பவும் பிரதானமாக ஜனனம் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா சாட்சாத் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நாராயணர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் வந்து சர்வமாக அவதாரம் எடுத்த நட்சத்திரம் திருநட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஆனால் தான் அது வந்து தீதிரு நட்சத்திரம்னு வேறு. ஏன்னா விஷத்தை கட்டுறது. இந்த ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவா வந்து புருஷனாக இருக்கட்டும், ஸ்திரீகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவள் பேசும்போது ரொம்பவும் நன்னா பேசுவா. ஆனால் அப்படியே முழுக்கவும் விஷத்தை கப்புவா பின்னால் போய். எந்த சமயத்தில் விஷத்தை கத்தினா எப்போ வந்து சரியா இருக்குங்கிறத வாழ்க்கையிலன்னா தெரியும். அதனால தான் அந்த நட்சத்திரம் வந்து தீதிரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. இதுவரை கடகராசி பெயர்களே, உங்களது ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பராபவ வருஷம், தமிழ் வருஷம் 5127 வைகாசி மாதம் 12/2 5127ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை என்ற காலை 11:01 உங்களுடைய கடகராசியாகப்பட்ட ஜென்மராசிக்கு அவர் வரப்போகிறார். ஜென்மகுரு. இதுவரைக்கும் பெரிய குருவா இருந்தவர் வந்து நிறைய விரயம் பண்ணிட்டார் உங்களா. இப்ப ஜென்மகுருவா வந்து உட்கார போறார். இந்த ஜென்மகுருவா வந்து உட்கார்ந்துட்டு
உங்களுக்கு பல உபாதைகளும் கொடுப்பார். உடல் உபாதைகள் வேற ஒன்றும் இல்லை. திருமண தடை கொஞ்சம் குறை ஏற்படும், புத்திரவாக்கியம் ஏற்படும், கொஞ்சம் தடைப்படும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இவர் இங்கே உச்சம்தான், சந்திரனுடைய வேலைகள் தான் செய்ய முடியும். எப்போனாக்கா அந்த சந்திரனாகப்பட்டவர் வந்து அந்த 2.25 நாள் இந்த கடகராசியில் வந்து அவர் உட்காரும்போது அந்த ஒரு 2.25 நாள் உங்களுக்கு நன்னா இருக்கும். எப்படியாப்பட்ட பிரச்சனையும் வராது, பிரமாதமாக இருக்கும். இதான் விஷயம். இவர் உங்களுடைய கடகராசியிலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடமான விருச்சிக ராசியை தனது 5ஆம் பார்வையாகவும், கடகராசிக்கு சமசப்தமாக இருக்கக்கூடிய கலத்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய மகர ராசியை தனது 7ஆம் பார்வையாகவும், அதே கடகராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய மீனராசியை குரு பகவானுடைய ஆட்சி பலம் பெற்ற அந்த மீனராசியை தனது 9ஆம் பார்வையாகவும் பார்வையை செலுத்துவார். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். சரி, இது அப்படிதான் நடக்குமா? கடகராசி மெய்யன்பர்கள் ஜனனம் எடுத்த காலத்தில் உங்களது ஜாதகத்தில் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன என்று முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்கு தற்போது சுபக்கிரக தசாவானது நடக்குமேயானால், அதாவது சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய சுபக்கிரகங்களுடைய தசாவானது நடக்குமேயானால் உங்களுக்கு இந்த பலாபலனானது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆனா இதே இந்த சுபக்கிரகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இவருக்கு சத்ரு, குரு பகவானுக்கு சத்ரு. அதனால அந்த தசா நடக்கும் மெய்யன்பர்களுக்கு சற்று குறைவாக உங்களுக்கு லாபமானது கிடைக்கும். அதே சமயம் கடகராசி மெய்யன்பர்களுக்கு தற்போது அசுப கிரக தசாவானது நடக்குமேயானால், அசுப கிரகங்கள்னா யார் யார்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இவன் 5 பேருமே வந்து அசுப கிரகங்கள். சூரியனும் செவ்வாயும் அந்த தசா நடக்கும் மெய்யன்பர்கள், இவன் 2 பேரும் வந்து குரு பகவானுக்கு மித்திருக்கிற நண்பர்கள். அப்போ வந்து அந்த தசா நடக்கக்கூடியவாளுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும். அதே சனி தசா நடக்கிறது உங்களுக்கு, ஏன்னா இவருக்கு வந்து அவர் வந்து சமமானவர், அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும். இதே உங்களுக்கு வந்து ராகு கேது தசா நடக்கிறது தற்போது, அப்படி என்றால் உங்களுக்கு தொய்வானது நிச்சயமாக ஏற்படும். உடல் நிலையில் அதிக கவனத்தை செலுத்துங்கள். எதுக்காக அதிக கவனத்தை சொல்றேன்னாக்கா, ராகு கேது நடக்கிறவாளுக்கு இவன் ஏற்கனவே கடகராசிக்கு 2ல் வந்து கேது இருக்கார், 8ல் வந்து ராகு இருக்கார். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறாருன்னா, இதே பராக வருஷத்துல ராகு உங்களுக்கு ஜென்மத்தில், கேது வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் வர போறார். ராகு வந்து கலத்திரஸ்தானத்தில் மகரத்துக்கு வர போறார். ஆக உடல்நிலையில் மிக மிக கவனமானது தேவை உங்களுக்கு. ஆனால்
மெய்யன்பர்களே, உங்களுக்கு புதல்வன் மகனாகப்பட்டவர் இருக்கிறார் என்றால் உங்களது பையனுக்கு இந்த குருதசாவானது எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவருக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது என்றால் அவர் மூலமாக உங்களுக்கு 30% வந்து வேலை செய்யும். அவருக்கு நன்றாக இல்லை என்றால் இந்த பதிவிலே சொன்ன பிரகாரம் தான் நடக்கும். சரி, எங்களுக்கு வந்து பையன் கிடையாது, பொண்ணு தான் இருக்கா, அது ஸ்திரீகளாக இருந்தால் அது அவர்களுடன் சரியாக போய்விடும். அவர்களால் தாயார் தகப்பனாருக்கு எந்த விதத்திலையும் லாபமோ நஷ்டமோ கிடையாது. எங்களுக்கு குழந்தைகளே இல்லை, பாகம் ஆயிடுத்து. அப்படியே இருக்கிறவர்களுக்கு கணவன் மனைவி இருவாளா இருக்கும். தற்போது இந்த குரு பயிற்சியானது நன்றாக இருந்தால் உங்களுக்கு நன்றாக நடக்கும். இருவருக்குமே நன்றாக இல்லை என்றால் குடும்பத்தில் பல குழப்பங்கள் உண்டாகும். மனைவிக்கு நன்றாக இருந்து கணவருக்கு நன்றாக இல்லை என்றால் மனைவியின் மூலமாக 30% கணவருக்கு வரும். அதே கணவருக்கு நன்றாக இருக்கிறது, மனைவிக்கு நன்றாக இல்லை என்றால் இங்கிருந்து மனைவிக்கு 30% போய் நல்லது சேரும். இதுதான் டேலி. சரி, எங்களுக்கு விவாகமே ஆகலை, அவள் வாழ்க்கை இந்த கர்ம பலன் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு நடக்கும். இன்னும் சற்று விளக்கமாக இந்த ஒரு வருட காலத்துக்கு இந்த குரு பயிற்சியை பற்றி கடகராசி மெய்யன்பர்களுக்கு மிகவும் விளக்கமாக பார்ப்போம். கடகராசி மெய்யன்பர்களே, இதுவரை உங்களுடைய ராசியில் இருந்து விரயஸ்தானத்தில் இடத்தில் 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் பராபவ கலியுக வருஷம் தமிழ் வருஷம் 5127 வைகாசி மாதம் 12/2/2127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 முதல் உங்களது ராசிக்கு முதல் இடமாக இருக்கக்கூடிய ஜென்ம ஸ்தானத்தில் கடகராசியில் எண்ணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை 11 அந்த நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை வரை கடகராசியில் உச்சமாக இருப்பார். அந்த 6 மாதம் 24 நாள் இருப்பார். அதற்கு பிறகு இந்த குருபகவானாகப்பட்டவர் உங்களது ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சிம்ம ராசியில் ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6:40 சிம்மம் ராசியில் அதிசாரமாக அமரப் போகிறார். அவர் வந்து ஐப்பசி மாதம் போய் அதில் போய் உட்கார போறார். அப்படி உட்காரும் பொழுது இந்த சிம்மராசியிலே இருந்து அதிசாரமாக இருந்து உங்களுக்கு குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க போறார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனுர் ராசி, இந்த தனுர் ராசி வந்து அவருக்கு ஆட்சி பலம் பெற்ற வீடு, குரு பகவானுடைய வீடு. அதை தன் 5ஆம் பார்வையாகவும் உங்களது அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் இடத்தை கும்பராசியை தனது 7ஆம் பார்வையாகவும் உங்களது கர்மஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானம் 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை தனது 9ஆம் பார்வையாகவும் பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு தொழில் என்ன இருக்கும், மறைஞ்சு போயிருந்த அனைத்து செயல்களும் உங்களுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும்.
அஷ்டமத்தில் வந்து ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்ததுன்னா அந்த அஷ்டமத்தான குறைகள் எல்லாம் நீங்கும். ஏன்னா இவருடைய பார்வை வந்து அதில் போய் படுறது. அப்படி இவர் அதிலே இருந்து கொண்டு இதே குரு பகவானாகப்பட்டவர் சிம்மராசியில் மார்கழி மாதம் 7/9/1127 நாள் 22/12/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:40 முதல் மாசி மாதம் 1/11/5127 நாள் 13/2/2027 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி வரை சிம்மராசியில் இவர் வக்கரகதியில் அமர்ந்து கொண்டு இருப்பார். அப்போ வக்கரமா போகும்போதே இவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக ஒரு 40% குறைஞ்சிடும். ஏன்னா 100%த்தில் 40% குறையும், 60% தான் சுபமாக இருக்கும். ஏன்னாக்க நல்லவர்களுக்கு வந்து வக்கர புத்தினா என்ன? நாம் ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் குறுக்க வந்து சொல்லிட்டா பேசிவிட்டா நாம் வந்து புத்தியை வந்து அதில் கொண்டு போய் செலுத்திடுறோம். வேணும் இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுறோமே, அதுதான் வக்கர புத்தி. நம்மளை வந்து அவன் வந்து நம்ம மூளையை வந்து மாத்திரான், நம்ம மைண்டை மாத்திராளோனா, அதுதான் வந்து வக்கர புத்திங்கிறது. இதே குரு பகவான் மாசி மாதம் 1/11/1127 நாள் 13/2/2027 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 1 மணி முதல் கடக ராசி மெய்யன்பர்களே, உங்களது ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் விலவங்க கலியுக தமிழ் வருஷம் 5128 வைகாசி மாதம் வரை வக்கரகதிகள் தான் அமர்ந்து கொண்டு இருப்பார். அப்ப இந்த காலத்திலையும் அவர் வக்கரமாக தான் இருக்கார். 60% தான் வேலை செய்யும். ஆனால் அவர் வக்கரகதியில் இருக்கும்போது கடகராசி மெய்யன்பர்கள் ஜென்மஸ்தானத்தில் உட்காருவதால் உடல் உபாதைகள் நிச்சயமாக ஏற்படும். கவனம் தேவை. அந்த காலகட்டங்களில் அவர் வக்கரமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துக்கோ. இந்த காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு இதுவரை சொன்னது குரு பெயர்ச்சி, குருவானுடைய பலன்கள் பற்றி முழு விளக்கமானது இந்த வீடியோ பதிவிலே பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். லோகாஸ் வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகாஸ் சதஸ்தா ஸ்லோகவந்து சுபவஸ்து ததாஸ்து.